வணக்கம். என் பேரு பிரவீன் ராஜன், ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெஷின் எதுன்னா மாஸ்டர் வீடர். ஸோ போன வீடியோல பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. டர்னிங் கிளச் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டர்னிங் கிளச், சைட் கிளச் நேம் வந்து இன்டர்சேஞ்சபிள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் இது. இதுல வந்து மாஸ்டர் வீடர்ல வந்து டர்னிங் கிளச்சஸ் இருக்கு. இங்க இருக்கு நம்ம கிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னிங் கிளச்சஸ் இருக்கு. ஸோ இந்த வண்டி எங்க யூஸ் பண்ணலாம் என்னங்கிற பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். இந்த மெஷின்ல வந்து ஒரு 9 ஹெச்பி டீசல் என்ஜின் மாட்டியிருக்கு. 9 ஹெச்பி ஏர் கூல்டு என்ஜின், வாட்டர் கூல்டு கிடையாது, ஏர் கூல்டு டீசல் என்ஜின். இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு ஃபார்வர்ட், 2 ஸ்பீட் ரிவர்ஸ். அதாவது 3+1 கியர் பாக்ஸ் தான், பட் அதுல வந்து ஹை லோ இருக்கு. ஸோ ஹைல வந்து 3 ஃபார்வர்ட் கியர்ஸ், 1 ரிவர்ஸ் கியர் இருக்கும். லோல 3 ஃபார்வர்ட் கியர்ஸ் அண்ட் 1 ரிவர்ஸ் கியர் இருக்கும். ரோட்டோவேட்டருக்கு வந்து 2 ஸ்பீட் இருக்கு, ஹை அண்ட் லோ. இதோட டில்லிங் பத்தி பார்க்கலாம். இது வந்து 2.25 அடி, இது வந்து 2.5 அடி விட்த் உள்ள பாருக்குள்ளார இந்த மெஷின் போகும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். 2.5 அடியிலிருந்து 3 அடி பாருக்குள்ளார இருக்கிற கேப், ரோ கேப் வந்து 2.5 3 அடிக்குள்ள இருக்கிற மாதிரி இடத்துக்கு இந்த மெஷின் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டயர் எப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து இப்படி உள்ள பார்த்து மாட்டியிருக்காங்க. அது வந்து 2 அடி தான் வரும் ட்ராக் வித். இந்த டயர் வந்து இப்படி திருப்பி மாட்டினீங்கன்னா 2.5 ஃபீட் போயிடும் வித். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். இப்போ சில பக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு, இப்போ மகாராஷ்டிரா சைட்லாம் போனோம்னா கரும்பு வந்து 2 அடிக்குள்ளதான் போட்டிருப்பாங்க, 2 அடி பார் கேப் அப்படிதான் இருக்கும். ஸோ அங்க வந்து இந்த மெஷின் ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து இந்த டயர் வந்து உள்பக்கமா போட்டுப்பாங்க, அப்போ 2 ஃபீட் தான் இருக்கும். ஸோ அது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் இந்த மெஷின். அந்த கரும்புக்கு வந்து இது பண்ணுவாங்க, அந்த மண் அணைக்கிறது, கரும்புக்கு மண் அணைக்கிறதுக்கு இந்த மெஷின் ரொம்ப பாப்புலரா யூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த 6 ஃபார்வர்ட் ஸ்பீட்ஸ், 2 ரிவர்ஸ் ஸ்பீட்ஸ் சொன்னேன். அது உங்களுக்கு பவர் டில்லர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். அது வந்து பவர் டில்லர்லயும் அது இருக்கேன்னு நீங்க யோசிப்பீங்க. அது ஏன்னா இது வந்து பவர் டில்லரோட கீர் பாக்ஸே தான். பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த சென்டர் போர்ஷன் அப்படியே வந்து ஒரு பவர் டில்லரோட கீர் பாக்ஸ். உங்களுக்கு தெரியும், கருடல முதல் பவர் டில்லர் பண்ணிட்டு இருந்தோம், யான்மார் என்ஜின் போட்டு. அதே கீர் பாக்ஸ் தான் இது. இதுல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த ஃபைனல் டிரைவ் கேசிங்னு சொல்லுவோம். அந்த ஃபைனல் டிரைவ் கேசிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது பிகாஸ் இந்த மெஷின் வந்து வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக இந்த என்ஜின் லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அந்த கேசிங் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆல்வேஸ் டயருக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் உங்களுக்கு இப்படி மாதிரி தூக்க முடியும் ஈஸியா. அப்படி இல்லாட்டி ரொம்ப ஹெவி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும்தான் டிஃபரன்ஸ், வேற எந்த டிஃபரன்ஸுமே இல்லை இந்த மெஷின்ல. ஸோ உங்களுக்கு 9 ஹார்ஸ் பவர் இருக்கு. இது வந்து பவர் டில்லர். இந்த மெஷினோட அட்வான்டேஜ் என்னன்னா, பவர் டில்லர் பண்ணக்கூடிய நிறைய வேலைகள் இந்த மெஷினே பண்ணும். பட் ரொம்ப வெயிட் கம்மி. ஸோ பவர் டில்லர்னு எடுத்துட்டீங்கன்னா, பிராண்ட் டு பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 450 to 550 கேஜிஸ் வரும். சில பவர் டில்லர்ஸ் வந்து 450 கேஜிஸ் வரும். சில மாடல்ஸ் வந்து, சில பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 550 600 கேஜிஸ் கிட்ட வரும். இந்த மெஷின் வந்து 260 கேஜிஸ் தான். ஸோ 260 கிலோ தான் இந்த மெஷின். ஸோ நான் சொன்ன பவர் டில்லர்ல பண்ணக்கூடிய வேலையில இதில் பண்ணலாம்னு சொன்னேன். அந்த மாதிரி என்ன வேலை அப்படின்னா, வெட்லேண்ட் பட்லிங் மட்டும்தான் இதுல பண்றது முடியாது. பட் மற்ற எல்லாமே ட்ரைலேண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் இதுல பண்ணிடலாம். ஸோ தென்னை மரத்துக்கு ரவுண்டு பாத்தி, வட்டப்பாத்தி கட்டுறது, கரும்புக்கு மண் அணைக்கிறது, வாழைக்கு மண் அணைக்கிறது, அப்புறம் ரெகுலரா களை எடுக்கிறது, அதுவும் பண்ணிக்கலாம் இதே மெஷின்ல. இந்த மெஷின்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ரோட்டரி கேசிங் அப்படி கழட்டி வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ரெய்லர் மாட்டிக்கலாம். பவர் டில்லர்ல மாட்டுற மாதிரியே ஒரு ட்ரெய்லர் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முக்குள்ளார இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இதுலயே பண்ணிக்க முடியும். இன்னொரு வீடியோ நான் இந்த வீடியோல நான் லிங்க் பண்றேன், இந்த ஐ பட்டன்ல கிளிக் பண்ணி பாருங்க. அது என்ன வீடியோனா, இந்த மாஸ்டர் வீடர் வந்து ஒரு மல்டி பர்பஸ் மெஷினா நாங்க பண்ணியிருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அந்த வீடியோ பாருங்க. அதுல என்ன பண்ணிருக்கோம், ஒரு ட்ரெய்லர் மாட்டிருக்கும், அதுல ஒரு 500 லிட்டர் டேங்க் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர் மாட்டிருப்போம். இங்க வந்து ஒரு பிடிஓ ஷாஃப்ட் இருக்கு, நம்ம மெஷின்ல ஸ்பெஷலா பண்ணிருக்கோம் ஒரு பிடிஓ ஷாஃப்ட். இதுல இருந்து டிரைவ் எடுத்து ஒரு ஹெச்டிபி ஸ்ப்ரேயர் இருக்கு, அந்த ஸ்ப்ரேயர்ல இருந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். ஆர்ச்சர்ட் கிராப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். ஆர்ச்சர்ட் கிராப்ஸ்னா இந்த ஆரஞ்சு, மேங்கோ, மாதுளை, அந்த மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்கிற மாதிரி இடத்துல எல்லாம் அது ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்க மெஷின் ஓட்டிட்டு போயிட்டு நீங்க இன்னொருத்தர் பின்ன ட்ரெய்லர்ல உட்காந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த மல்டி பர்பஸ் ஜாப்ஸ் இந்த மெஷின்ல.
ஸோ இந்த சைட் கிளச் பத்தி கேட்டிருந்தாங்க, அதை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். சைட் கிளச் எதுக்குன்னா, இந்த ஹெவியர் மெஷின்ஸ் எல்லாமே வந்து இது வந்து டிரைவ் டிஸ்கனெக்ட், இதோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து டிரைவ் டிஸ்கனெக்ட். ஸோ நான் லெஃப்ட்ல லிவர் அமுத்தினேன்னா லெஃப்ட் வீலோட டிரைவ் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ ரைட் வீல் மட்டும்தான் சுத்தும். அப்போ வந்து மெஷின் வந்து லெஃப்ட் திரும்பும். இதே நான் ரைட் அமுத்தினேன்னா ரைட் வீல் டிஸ்கனெக்ட் ஆயிரும், லெஃப்ட் வீல் மட்டும் பவர் வரும். அதனால மெஷின் வந்து ரைட் திரும்பும். ஸோ அது வந்து இந்த மாதிரி சாஃப்டான சாயில் எல்லாம் ஓட்டும் போது இது ரொம்ப ஈஸியா இருக்கும் மெஷினை திருப்புறதுக்கு. இந்த மாஸ்டர் வீடுங்கிற மெஷின் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த 9 HP என்ஜின், ஒரு பவர் டில்லரோட கியர் பாக்ஸ், கொஞ்சம் சின்ன ரோட்டரி, சின்ன டயர்ஸ், 260 kgsல இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில். அதுக்கப்புறம் 2-3 ஃபேமஸான கம்பெனி வந்து இதை ட்ரை பண்ணினாங்க. ஒரு கம்பெனி விட்டுட்டாங்க இந்த மெஷினை பண்றத, இன்னொரு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. பட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்த மெஷின் டெவலப் பண்ணது. ஸோ இன்னொரு கம்பெனி வந்து இதே மாதிரி மெஷின் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரியர் ரோட்டரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல வந்து சைட் டிரைவ் வரும் அந்த மெஷின்ல. பட் சைட் டிரைவ் ஒரு அட்வான்டேஜ், சென்டர் டிரைவ் ஒரு அட்வான்டேஜ். அதுல நான் பார்த்த வரைக்கும் ரியர் ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெயிட் பேலன்ஸ் வராது அந்த மெஷின்ல. பட் வாட் எவர், எந்த மெஷின் யாருக்கு சூட்டபிளோ அதை அவங்க வாங்குவாங்க. பட் அந்த மெஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இந்த ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தான். இது வந்து ஒரு 15 இயர்ஸா இந்த மெஷின் இந்த கம்பெனில பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அட்டாச்மெண்ட்ஸ் பத்தி பேசுவோம். இப்போ இந்த மெஷினுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒரு டைன் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2.5 feet வந்து 3 feet மாத்திட முடியும் நம்மளால. ஒரு அட்டாச்மெண்ட் போட்டு டைன் அட்டாச்மெண்ட் இருக்கு. அப்புறம் இந்த மெஷினுக்கு வந்து ரிட்ஜர் அவைலபிள். ஸோ வாய்க்கால் பண்ண முடியும் இந்த மெஷின்லயே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் போட்டுக்கலாம், ஸ்ப்ரேயர் மாட்டிக்கலாம், பம்ப் மாட்டிக்கலாம். அது எல்லாமே இந்த மெஷின்ல அப்படியே பண்ணிக்க முடியும். இந்த மெஷின் யாருக்கு அப்படின்னா, வெறும் கல்டிவேட்டிங், வெறும் அதாவது லேண்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். மினி வீடர் வேணுமா இல்ல மாஸ்டர் வீடர் வேணுமாங்கிற கன்ஃபியூஷன் வரலாம். நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, ஒரு 5 acre ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க வந்து 5 acreக்கு கம்மியான ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க மினி வீடர் இஸ் இனஃப். பட் ஒரு 5 acreக்கு மேல இருக்கு, 5 to 10 acre இருக்குன்னா அதுக்கு வந்து மாஸ்டர் வீடர் கொஞ்சம் கவரேஜ், ஏரியா கவரேஜ் பெட்டரா இருக்கும். இந்த மெஷினோட ஃபியூவல் கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் டீசல் தான் இது குடிக்கும் 1 ஹவருக்கு. ஸோ 3/4 லிட்டர் டு 1 லிட்டர் குடிக்கும். பேஸ்ட் ஆன் சாயில் பதத்தை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் அதுக்கு மேல இது கன்சியூம் பண்ணாது. இந்த மெஷின்ல வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீகாயில் இழுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா ரீகாயிலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபெயில் சேஃப் மெத்தட் இருக்கு. இந்த மெஷின்ல டெப்த் கண்ட்ரோல் வீல் இருக்கு. ஸோ இப்படி ரைட்ல சுத்தினா இந்த ரோட்டரி கீழே இறங்கும், அப்போ டெப்த் அதிகமா இருக்கும். இப்படி லெஃப்ட்ல சுத்திட்டேன்னா ரோட்டரி மேல வந்துடும், அப்போ டெப்த் வந்து கம்மியா இருக்கும். ஒன் மோர் அட்டாச்மெண்ட், இந்த மெஷினுக்கு வந்து பண்ட் ஃபார்மிங் டூல் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆகர் மாதிரி இருக்கும், ஹரிசான்டல் ஆகர் 2 பக்கம் இருக்கும். அது வந்து பண்ட் ஃபார்ம் பண்ணி பக்கமாகவும் கொண்டு வந்துக்கலாம், இல்லை திருப்பி போட்டீங்கன்னா உள்ள நடுவில் இருக்கிற மண்ணை வெளியே கொண்டு போயிடலாம். பவர் டில்லருக்கும் இதுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, இது வந்து வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ அதனால இது ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். லெஃப்ட் ரைட் திருப்புறது அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு 12 ஹார்ஸ் பவர் அவசியம் இல்லை. பொதுவாக வெட்லேண்ட் பட்லிங்க்கு தான் 12 ஹார்ஸ் பவர் ரொம்ப அவசியம். அதனால எல்லா பவர் டில்லரும் அவ்வளோ ஹெவியான என்ஜின் கொடுப்பாங்க. நீங்க ட்ரைலேண்ட் ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண போறீங்கன்னா இந்த 9 HP என்ஜினே இஸ் இனஃப். ஸோ இந்த மெஷின்ல வந்து டைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 12 பிளேட் இருக்கு. பட் பெரிய பிளேடா இருக்கும். மினி வீடரை விட கொஞ்சம் பிளேட் பெருசா இருக்கும். எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா 18 பிளேட் ஆயிரும். இந்த மெஷின் டைன் பிளேட் லைஃப் பார்த்தீங்கன்னா 50 to 70 hours வரும். எகெயின் இது வந்து சாயில் டிபெண்ட் பண்ணி, கல் இருக்கா அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி கொஞ்சம் லைஃப் குறையும் டைன் பிளேட்ஸோட லைஃப். பட் பொதுவாக 50 to 70 hours வரும் இந்த டைன் லைஃப். ஸோ இந்த கீர் பாக்ஸில் ஹை அண்ட் லோ ரேஷியோஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். லோ ரேஷியோ அப்படிங்கிறது வந்து எல்லா கீர்ஸுமே ரொம்ப ஸ்லோவாக மெஷினை மூவ் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம டில்லிங் பர்பஸ், நம்ம இந்த பின்ன நடந்து போய் பண்ணுற எல்லா ஜாப்புமே வந்து லோ ரேஷியோவில் தான் நம்ம பண்ணுவோம். இதே ட்ரெய்லர் ஒன்று மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக மெஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைப்போம். அதுக்கு வந்து தான் ஹை ரேஷியோ இருக்கு. ஸோ ஹை ரேஷியோவில் போட்டிங்கன்னா இந்த 1, 2, 3 ஸ்பீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்.
ஓகே, இந்த மெஷினோட பிரைஸ் வந்து 1,98,000 ரூபா வரும் இன்க்ளூடிங் டாக்ஸஸ். இது வந்து ஜூன் 2025ஓட பிரைஸ். இந்த மெஷினுக்கு வழக்கம் போல இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள். பஜாஜ் ஃபின்சர்வ் வழியா இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த இஎம்ஐ பத்தி தெரியணும் ஆர் இந்த மெஷினை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரியே உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, வேற என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு மெஷினரியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, செலெக்ஷன்ல டவுட்ஸ் இருக்கு, இல்ல எந்த மாதிரி ஃபீல்டுக்கு எந்த மெஷின் யூஸ் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்கள் அதை யூஸ் பண்ணி நான் ஃபர்தரா வீடியோஸ் நான் பண்ணித்தரேன்.